ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாளியில் நிஷா அண்ட் ரியாஸ் செஞ்ச மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு முழு பூண்டை வந்து உரித்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட் தான் பார்த்திங்கன்னா வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோட மட்டன் சுக்காவுக்கு. அடுத்ததாக வந்து ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லாவே குக் ஆகணும். ஆனியன் டொமேட்டோ எல்லாம் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதையுமே வந்துட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாமே வந்து சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன் வந்து நான் இங்கே 1 kg அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட மட்டன் அளவுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த டொமேட்டோ அண்ட் ஆனியன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து கொரியாண்டர் சேர்த்துட்டு மட்டன் நல்லா குக் ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் ஊருக்கு மட்டன் ஏற்ற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஆனியன் வந்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மட்டன் கிரேவியில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நெய் சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.